ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக 3 நாளாக ட்ராவல் தான் வந்துட்டுருக்கு. ஏன் உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டோடைய அப்டேட் ஒர்க் போயிட்டுருக்குங்கிறதுனால நமக்கு ட்ராவல் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டுருக்கு. இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு தான் போகிறோம். புது வீட்டுக்கு எதுக்கு போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோஸ் அப்டேட்டில் வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கிளம்பியாச்சிங்க. பசங்கள்லாம் ஸ்கூல் அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க. நான் இப்போ என்னுடைய ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டோட இன்டீரியர் ஒர்க்கு தாங்க போயிட்டுருக்கு. அதோட ஃபிக்ஸட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொண்டே வரல. அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும், அதுக்கான கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்துகிட்டே இருக்குது. பட் ஃபைனல் ஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆகவே இல்லை. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ரெடி ஆகிட்டு இன்டீரியர் ஒர்க்கு பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து சார் வந்து நம்ம புது வீட்டுக்கு வராங்க. நானும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி புது வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். போகும்போது பார்த்தீங்கன்னா பேங்க்கு போயிட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துர்லான்ட்டு அமௌண்ட் பேங்க்கில் எடுத்துக்கிட்டு இப்போ பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா புவனகிரி போயிட்டுருக்கேன். புவனகிரிக்கு எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பட்டுப்புடவை, என்னோடய கல்யாண பட்டுப்புடவை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காக நான் புவனகிரியில் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். உங்களுக்கே தெரியும், இந்த புடவை பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கு ஒரு சில இடத்துல. என்னுடைய கல்யாண புடவைங்க இந்த புடவை. நைட்டு பொண்ணு அழைக்கும் போது கட்டிட்டு போனோம் பார்த்தீங்களா, அந்த சேரீ இது. 13 வருஷம் ஆகுது இந்த சேரீ கட்டியே. பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக கட்டவே இல்லை. கல்யாண புதுசில் ஒரு 2-3 டைம் மட்டும்தான் கட்டியிருப்பேன். இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20,000-30,000 சொன்னாங்க. பட் இந்த புடவை பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது பாலிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த புடவையை நான் வாங்கிட்டு என்னோட நிச்சயதார்த்த புடவை பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். இந்த சேரீயை நான் வந்து பாலிஷ்க்கு கொடுத்துட்டு அந்த சேரீக்கு எடுத்த ப்ளவுஸை பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்த சேரீக்கு இப்போ நான் வந்து கட்டிக்கிற மாதிரி வரும். அதனால் சரிங்க, இந்த சேரீயை நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சேரீயை பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி, இதுலேயும் எங்கேயாச்சும் வந்து கிழிஞ்சிருக்கா செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் திரும்ப இதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா என்னோடய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அது பார்த்தீங்கன்னா 350 ரூபா கிட்டத்தட்ட நான் செலவு பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன், திரும்ப தைக்கிறதுக்கும் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த சேரீ கரெக்டாக வரும், நல்லா இருக்குமா, நான் இதை வந்து பாலிஷ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சேரீ வாங்கிக்கிட்டாங்க. என்னோடய கல்யாண சேரீயை பார்த்தீங்கன்னா ரிட்டன் என்னோடய கட்டப்பையிலே வாங்கிட்டு புது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டேன். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா பாரதியார் பட்டு சென்டருங்க. நம்ம புவனகிரி பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்குது. இந்த கடையில் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய சேரீயை வந்து பாலிஷ்க்கு கொடுத்துருக்கேன். என்னோடய மேரேஜுக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்மளோட சேரீ எடுத்த சேரீ. இப்போ புது வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கிட்டத்தட்ட நான் வந்து பேங்க்கில் எடுத்துக்கிட்டு இப்போ இன்டீரியர் சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாம், நம்ம ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ அமௌண்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோடைய இன்டீரியர் ஒர்க்கு முடிச்சாதாங்க கொஞ்சம் ஹவுஸ் வார்மிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே எம்டியாக இருக்குது. சரி அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி ஓகே பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு வந்து கடலூரில் ஹை கிளாஸி மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். யூபிவிசி இல்லை, பிவிசியும் கிடையாதுங்க, ஹை கிளாஸி தான் இப்போ கொடுக்க போகிறோம். சரி, மாடியில் என்ன ஒர்க் நடந்துகிட்ருக்குன்ட்டு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே நம்ம ரூம்லேயே வச்சுட்டு மாடிக்கு ஒரு விசிட்டிங் வந்திருந்தேன். இங்கே என்ன வேலை போயிட்டுருக்குன்னு ஒரு அக்கா பார்த்திங்கன்னா அழகாக வந்து சித்தாள் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பூசிலாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இங்கே என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டோட எலிவேஷன் ஒர்க் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க சிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அள்ளிட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு கொத்தனார் பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் டிசைன்ஸ் வந்து அழகாக வந்து பூசி பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டோட ஹவுஸ் வார்மிங் வேறு சீக்கிரம் வரப்போகுதுங்க. அதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலை வந்து கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாடியிலேருந்து ஒரு வியூ வந்து அழகாக இருக்கும். கீழேருந்து பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து காம்பவுண்ட் கட்டிகிட்ருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ப்ராசஸும் போயிட்டுருக்கு. இன்டீரியர் சார் பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து வந்துட்டுருக்காங்க. சரி, சார் வர வரைக்கும் நம்ம வீட்டை சுற்றி ஒரு வியூ பார்த்துடலான்ட்டு இப்போ மாடியெலாம் விசிட் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போயிட்டு இருந்தேன். டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரம் ஒட்டுற டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கட் பண்ணவே இல்லை. அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டோட எலிவேஷனில் ஒரு கொத்தனார் பார்த்தீங்கன்னா வேலை பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட காம்பவுண்ட் சுவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஒரு 30 நாள் தான் இருக்குது நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங். அதனால் சீக்கிரம் எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா முடிச்சாகணும். இப்போ காம்பவுண்ட் சுவர்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 செங்கல் அடுக்கு கிட்டத்தட்ட வந்து கல் வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு டைல்ஸ் வந்து அழகாக கட் பண்ணி அதை ஒரு ஓரமாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கல்லை வந்து கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் எடுத்து ஒட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் போய்ட்டு ஒன்று எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஓரம்புற டைல்ஸ் தான் நம்ம எல்லா இடத்துக்கும் டைல்ஸ் போட்டாச்சு. ஓரம்புற டைல்ஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இப்போ ஒட்டாமல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டோட தோட்டத்தில் வந்து என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேம் காம்பவுண்ட் கட்டுற ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. நம்ம வீட்டுக்கு பேக்கில் வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருந்தோம்.
அதில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டைல்ஸ் வந்து ஒட்டியாச்சுங்க. அது ஆக்சுவலி நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியாது. நான் பேக் சைடில் வந்து பார்க்கவே இல்லை, இன்றைக்கி தான் பார்த்தேன். அழகாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓரம்பரம் ஃபுல்லாக ஒட்டியாச்சுங்க, கீழே மட்டும் இன்னும் ஒட்டாமல் இருந்துச்சு. மாஸ்டர் பெட்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா பூ டிசைனில் கொடுத்துருக்கோம். பேக்கில் வந்து கிளாஸ் மாதிரி பாருங்கள், அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, எது அழகாக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. பாத்ரூம் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான், என்னோடய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ், நாங்கள் 3 பேரும் செலக்ட் பண்ணி தாங்க எடுத்திருந்தோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூமுக்கும் டைல்ஸ் வந்து ஒட்டி முடிச்சுட்டு இப்போ நான் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே வந்து சாப்பிட போகிறேன். காலையிலே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி வரும். சரி, வீட்டில் தான் சாப்பாடு இருக்குது, இதை நம்ம டிக்கிலே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம புது வீட்டிலே உட்காந்து சாப்பிட்றலான்ட்டு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் சாதம் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு நார்த்தங்க ஊறுகாய் வந்து அம்மா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அந்த ஊறுகாயில் பார்த்தீங்கன்னா மேலே வச்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸ்கூலு காலேஜ் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே கப்பில் சாதம் வச்சு அது மேலே ஊறுகாய் வச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ட அனுபவம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே போல் இன்றைக்கி நம்ம புது வீட்லேயும் சாப்பிட்டதெல்லாம் செரிக்கணும் இல்லையா, அதனால நம்ம திரும்ப ஒரு ரவுண்ட் வீட்டை சுற்றி வந்துடலாம், மேலெல்லாம் போயிட்டு வந்துடலான்ட்டு இப்போ கீழே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப மாடிக்கு வந்திருக்கிறேன். நான் இப்போ மாடிக்கு வந்த டைமில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரீயாக மாடியில் இருக்கும்போது ஒரு ஓவர் வியூ சுற்றி பார்த்துடலாம். டேங்க் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது மேலே நான் இன்னும் ஏறி பார்க்கல. ஸோ ஏறி ஒரு ஓவர் வியூ எடுத்து பார்த்துடலான்ட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோடைய டேங்க்கு செக்ஷனில் நின்று ஒரு ஓவர் வியூ பாருங்கள். நம்ம வீட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அழகாக வீட்டை சுற்றி சூப்பராக தெரியும். நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோட் போயிட்டுருக்கு. நம்ம வீட்டுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வீடு வந்து நிறைய கட்டி வச்சுருக்குறாங்க. சூப்பராக பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு ஏணி இருக்குது பார்த்திங்களா, இரும்பு ஏணி, அது வழியாக ஏறி சூப்பராக ஒரு வியூ எடுத்துகிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கீழே இறங்கி வந்தாச்சு. சார் பார்த்திங்கன்னா இன்னும் வரல. இங்கே உள்ளவங்களாம் இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நானும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துட்டேன். சாரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்ததுக்கப்புறம் என்கிட்ட அமௌண்ட் வந்து வாங்கிட்டாங்க. சார்கிட்ட அமௌண்ட் வந்து 2 lakhs கொடுத்துட்டேன். 1 lakh பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணிட்டேன். இன்டீரியர் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs கிட்டத்தட்ட அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் 2 lakhs கிட்டத்தட்ட கொடுக்கணும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிதம்பரம் கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இன்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நூதனத்துக்கு தாங்க வந்திருக்கேன். நூதனத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேக் ஒன்று வந்து எடுத்தாகணும். சாரீ கட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரெட்டை சைடு பேக் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கையில் பர்ஸு அமௌண்ட் வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு லெதர் பேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நூதனத்தில் வந்து இப்போ வந்து பேக் பார்த்துட்ருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 125 ரூபா. எனக்கு ஒன்று அக்காவுக்கு ஒன்று எடுக்க வந்திருந்தாங்க. ஆல்ரெடி பிங்க்லாம் ஓல்டு, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிங்க்கு தான் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. சரி, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேகு ஸ்டைலில் எடுத்துக்கலான்ட்டு மெரூனே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களையும் இன்னும் கலர்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வர சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பிளாக்கு ப்ளூ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கலர்ஸில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு வந்து பிடிக்கலைங்க. நானும் எடுத்து பார்த்தேன், ஏதாவது டேமேஜ்லாம் இருக்கா, கலர்ஸ் எப்படி சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு ஓகே நமக்கு வந்து மெரூன் தான் கரெக்டாகும்ட்டு மெரூன்லேயே பார்த்தீங்கன்னா 2 பர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அக்காட்ட கேட்டேன், அக்காவும் பார்த்தீங்கன்னா மெரூனாக எடுத்துக்கோ எனக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா மெரூன் கலரே எடுத்துக்கிட்டு இப்போ பில் பண்ணுற செக்ஷனுக்கு வந்தாச்சு. நூதனத்திலே பார்த்தீங்கன்னா செப்பல் நூதனம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் நூதனம், ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 3 floor இருக்குது. நெக்ஸ்ட்டு பழைய நூதனம் பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் நிறையா இருக்குது. இப்போ இங்கே பேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழைய நூதனம் போயிட்டு பசங்களுக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு போகலான்ட்டு பிஸ்கெட் வாங்குறதுக்கு வந்தேன். யூனிபிக்கில் பார்த்திங்கன்னா 2 பிராண்ட் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டேவில் ஒரு ரோலு, அதுக்கப்புறம் மில்கில் ஒரு ரோலு, இது மட்டும் இங்கே பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வீட்டுக்கு மளிகை பொருள் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அதையும் வாங்கிட்டு இங்கேயே பில் பண்ணிவிட்டு இங்கேயே எல்லாமே பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பே பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்கூட்டியில் முன்னாடி வைக்கிற மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சு கொடுத்துட்டு இங்கே ஒரு 300 ரூபா ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு கவுண்டரில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போது பொங்கல் வர்றதுங்கிறதுனால பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரம், சிலுவர் பாத்திரம்லாம் விளக்குறதுக்கு அந்த பாக்கெட்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அதுவும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன். டீ தூள் இது மட்டும்தான் இங்கே முன்னாடி வாங்கிட்டு இதை பே பண்ணிவிட்டு அதே பாக்ஸில் வச்சு வண்டியில் எடுத்து வந்து வச்சுட்டு இப்போ நானும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டேன். நம்ம புது வீட்டோட ஹவுஸ் வார்மிங் டேட் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தை மாதம் தான் வைக்க போகிறேன். தை மாதத்தில் வளர்பிறையில் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாளில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வளர்பிறையில் எந்த முகூர்த்த தேதியில் ஹவுஸ் வார்மிங் வைக்க போகிறோன்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்கள். எவ்வளோ பேர் கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க.
நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் நானே சொல்கிறேங்க. எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இதில் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வளர்பிறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 முகூர்த்த தேதி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சிதம்பரத்துலேருந்து கஞ்சி தொட்டி தாண்டி வந்தாச்சுங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போ கிளம்பியாச்சு. வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து டெம்போவில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா தழைலாம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி இதில் நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலான்னு இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஓரமாக நிறுத்திட்டு கொத்தமல்லி தழை மட்டும் நான் கேட்டிருந்தேன். கத்தை பார்த்தீங்கன்னா 80 ரூபா 90 ரூபா சம்திங் சொன்னாங்க. எனக்கு 10-20 ரூபாய்க்கு கொடுங்க, அதுக்கு மேலே நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை அங்கேருந்து வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வரும்போது நம்ம வீட்டிலேருந்து வண்டிகேட் வழியாக வந்தேன். போகும்போது பார்த்தீங்கன்னா பைபாஸ் வழியாக தான் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி கேட்டுக்கிட்ட கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகுது. வண்டி பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஓட்ட முடியல. சரி இங்கே தான் ஃப்ரீயாக இருக்குமே, நம்ம ஏன் பைபாஸ் வழியாக போகக்கூடாது அப்படின்ட்டு பைபாஸ் வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியை வந்து திருப்பியாச்சு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போடணும். இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே போனோம். ஏன்னா வண்டி கேட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது. அப்புறம் இங்கே இந்தியன் பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. சரி பைபாஸ்லேயே இங்கேயே பெட்ரோல் போட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. பசங்க ஈவினிங் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து வீட்டுக்கு போயிடணும். எங்கே வந்தாலும் பசங்க வர்றதுக்குள்ளே வந்துடணும். லாங் ட்ராவல் இப்போ பாண்டிச்சேரி கடலூர் போகணுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்கிறோம், பசங்களை வந்து இறக்கி வீட்டில் வச்சுருங்க, நான் நைட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறேன்னு. இப்போ நம்ம சிதம்பரம் விருதாச்சலம் லோக்கல் ஏரியாவுக்கு நம்ம போகும்போது சீக்கிரம் நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் இன்றைக்கி வந்து ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டோடைய இன்டீரியல் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஹை கிளாஸி மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நம்ம வீட்டோட இன்டீரியல் ஒர்க் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து மொத்தமாகவே 5 லட்ச ரூபா வந்துருச்சு. எப்படி 5 லட்ச ரூபா வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கேயுமே கடப்பாக்கல் போடவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வுட்டில் தான் இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம். கடப்பாக்கல் நம்ம போட்டிருந்தோம்னா 2 பெட்ரூமுக்கும் ட்ரெஸ் வைக்கிற மாதிரி கடப்பாக்கல் போட்டிருந்து டோர் மட்டும் நம்ம வந்து இன்டீரியரில் பண்ணியிருந்துருக்கலாம். நான் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டில் தான் வரப்போகுதுன்னு அசால்ட்டாக நான் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்துச்சு. நீங்கள் ஃப்யூச்சரில் வீடு கட்டுறதா இருந்தால் எது எவ்வளோ வரும்னு ஃபேஸ் பண்ணி பார்த்து போடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ட்ராவல் தான் வரும். வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட லொக்கேஷன் தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். It's not a game, it's a rich thing.
செல்ல